இன்று காலை 9 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்றதாக சந்தேகிக்கப்படும் டிராக்டர் ஒன்றை சோதனைக்குட்படுத்தும் நோக்கில் வீதி தடையில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரினால் டிராக்டரை நிறுத்துவதற்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த கட்டளையை மீறி டிராக்டர் பயணித்த நிலையில் அதனை மடக்கி பிடிப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். இதன்போது இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றையவர் காயங்களுடன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 56 வயதுடைய போலீஸ் உத்தியோகஸ்தரே உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர்கள் டிராக்டரை கைவிட்டு தப்பி சென்றதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.